எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் கிச்சன் சேனலில் வந்து யோகர்ட் மேக்கர் மீஷோலேருந்து யோகர்ட் மேக்கர் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து வேலை செய்தா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நிறைய யோகர்ட் வந்து எல்லாத்துக்குமே ஒழுங்காக தயிர் பண்ணுற ஒரு மிஷின் தான் இது. எல்லாத்துக்குமே தயிர் வந்து சரியாக வந்துடாது. ஏன்னா அதோட டெம்பரேச்சரு எந்த இடத்துல இருக்கும் அதெல்லாம் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்துடாது. ஸோ இது வந்து அதை ஈஸியாக ஆக்கிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி இதில் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வேலை செஞ்சதா என்ன, தயிர் வந்து நல்லா க்ரீமியாக திக்காக சூப்பராக வந்துச்சா அப்படின்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். இந்த ப்ரைஸில் வந்து இந்த மிஷினை வாங்கியிருந்தேன். ஸோ இது பேசிக்காக என்னென்னா இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இவ்வளோ தான் இந்த மிஷினை. இது வந்து வயர் இருக்குது. ஸோ இது எலக்ட்ரிக் மிஷின். ஸோ என்னென்னா நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த பவுல் எடுத்துக்கணும். ஸோ இந்த பவுல் வந்து ஈஸியாக இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த பவுலில் வந்து நம்ம நிறைய கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மெத்தட்லலாம் நீங்கள் தயிர் செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பாலில் செய்யலாம், பால் பவுடரில் செய்யலாம், சோயா பால்லையும் செய்யலாம், மாட்டுப்பால்லையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து பேசிக்கான மாட்டுப்பாலில் தான் செய்ய போகிறேன். மாட்டுப்பால் வந்து 1000 ml அப்படின்னா 1 லிட்டர் மாட்டுப்பாலில் 50 ml தயிர் நம்ம சேர்த்து அது காசணும் பண்ணணும். டெம்பரேச்சர்லாம் எதுவுமே இதில் தேவையில்லை. ஜஸ்ட்டு பால் தயிரை கலந்தோமா இந்த இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி இதை ஆன் பண்ணி 8லேருந்து 10 மணி நேரம் அப்படியே நம்ம விட்டுட்டா அது டெம்பரேச்சர் எல்லாமே சூடு எல்லாமே கரெக்டாக பார்த்து நம்மளுக்கு க்ரீமியான தயிரை கொடுக்கும். இதுதான் வந்து இந்த மிஷினு. பால் பவுடர்லேயும் இதை செய்ய முடியும். ஸோ நிறைய வேஸ் இருக்குது தயிர் செய்கிறதுக்கு. ஸோ நான் வந்து பேசிக்கான வேலை செஞ்சு காமிக்க போகிறேன். உங்களுக்கு வருதா என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதில் பால் வந்து 1 லிட்டர் சேர்க்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதோட ஹைட்டுக்கு என்னால் 750 ml தான் சேர்க்க முடிஞ்சுது. 1 லிட்டர் சேர்த்தா அப்படியே கொட்டிடும். ஸோ 750 தான் நான் சேர்த்துருக்கேன். சேஃபான டிஸ்டன்ஸு, சேஃபான அளவு. அதுக்கப்புறம் வந்து தயிர் சேர்க்குறேன். இப்போ 1 லிட்டருக்கு வந்து 50 mlனால் 750க்கு ஏற்ற மாதிரி நான் தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிஷினுக்குள்ளே இந்த கண்டெய்னரை வச்சிடுறேன். வச்சுட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதை வந்து அவங்க கொடுத்த லிட்டு வச்சு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை வந்து நான் ஒரு 5லேருந்து 8 மணி நேரம் வைக்க போகிறேன். இப்போ காலையில் ஆக்சுவலாக அவங்க பார்த்திங்கன்னா 5லேருந்து 8 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் ஆகுது. ஸோ தயிர் ஆகிடுச்சா அப்படின்னு வந்து ஆன்லேயே தான் இன்னும் இருக்குது. ஸோ தயிர் ஆகிடுச்சான்னு நான் பார்க்க போகிறேன். இல்லை, இன்னும் பாலாக தான் இருக்குது பாருங்கள். எனக்கு அந்த திக்கு தயிராக ஒன்றுமே ஆகலை, இன்னும் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து இன்னும் 2 மணி நேரம் கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ 10 மணி நேரம் ஆகிடுச்சுங்க. இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பார்க்கலாம் ஆயிருக்கா என்னன்னு. தயிர் ஆயிருக்குங்க, ஆனால் திக்குன்னா சொல்ல மாட்டேன். தயிராக ஆயிருக்கு ஆப்வியஸாக, ஆனால் திக்காலாம் இல்லை, பட் தயிர் ஆயிடுச்சு. புளிக்கவே இல்லை, சுத்தமாக புளிக்கலை. டேஸ்ட் வந்து பால் இன்னும் ஃபுல்லாக தயிர் ஆகாத மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டு. ஸோ இந்த புளிச்சிருக்கோம் இல்லைங்களா தயிர், அந்த மாதிரி இல்லை, ஒன்றும் சரியில்லைங்க, சரியில்லை. தயிராக நம்ம செய்வோம் இல்லைங்களா, பேசிக்காக நம்ம சூடு பண்ணி லைட்டாக சூடு பண்ணி அதில் வந்து போடுவோம் இல்லைங்களா, அதுவே வந்து நல்லா தான் இருக்குது. ஒன்றுமே இல்லைங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் பண்ணி பார்த்தா பாலும் தயிரும் ஒரு நடுநிலையில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. 10 மணி நேரம் ஆயும் ஒன்றுமே ஆகலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து டஸ் நாட் ஒர்க், அதுதான் விஷயம். ஸோ ஒரு தயிர் போட எவ்வளோ மணி நேரம் வெயிட் பண்ணுறது, இதுக்கு மேலே கொஞ்சம் லைட் ஹீட்டில் தான் இருக்குது, அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து வேலை செய்யலை. இதுதான் என்னோடய ரிவ்யூ.
நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.